ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் தெரியுமில்ல உங்களுக்கு. சாரா, யூனி, குட்டியால் இவங்க 3 பேரும் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வர்றாங்க. நைட்டு என் கூட தான் ஸ்டே பண்ண போகிறாங்க. ஏய் வந்துட்டாங்க வந்துட்டாங்க, அங்கே கார் சத்தம் கேட்டுருச்சு. வந்துட்டாங்க, சூப்பர் சூப்பர். வாங்கய்யா வாங்க வாங்க. சோஃபியா, இந்த புது வீடு தேடி வர்றதுக்குள்ள ஒரு வழியா ஆகிட்டோண்டி. சீக்கிரமா கிளம்பிட்டோம். பட் கண்டுபிடிச்சி வர லேட் ஆயிடுச்சுடி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சோஃபியாவோட வீடை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க, இந்த ட்ரெஸ் நானே தைச்சிருக்கேன். செம்மையா இருக்கா. பர்பிள் எனக்கு பிடிக்கும், ஸோ தைச்சிருக்கிறோம். சாரா வா சாரா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி சோஃபியா வீட்டுக்கு வந்திருக்கிறோம். ஓகேவா, இன்றைக்கி கண்டென்ட் சோஃபியா வீடு தான். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. அண்ட் தென் புதுசாக இருந்தீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்கள். 4K யூனி டால் சேனல். குட்டியால் என்ன பண்ணிகிட்ருக்க? சீக்கிரம் வா, சோஃபியா வெயிட் பண்ணுறாள். ஹலோ ஹாய். நாங்கள் இன்றைக்கி சோஃபியா வீட்டுக்கு வந்திருக்கோம். செம்ம ஜாலியாக இருக்குது. புது வீடு. நாங்கள் என்ன பார்க்க டோரெல்லாம் ரொம்ப பழசாக இருக்குது. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க, 2 பேரும் தள்ளுங்க. சோஃபியாக்கா, செம்ம சூப்பராக இருக்கீங்கக்கா. ட்ரெஸ்ஸு செம்ம சூப்பராக இருக்குது. என்னக்கா புது வீடு, நீங்கள் டோரெல்லாம் பார்க்க ரொம்ப பழசாக இருக்குது. ஒரு வேளை சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சோஃபியாக்கா, வீடை காட்டும் போது வேறு மாதிரி இருக்குது, டோர் வேறு மாதிரி இருக்குது. ஒரு வேளை தமிழ் படம் வர மாதிரி வெளியில் கூரையாக இருந்துட்டு உள்ள பங்களாவாக இருக்கா? உள்ளே வாங்க. அங்கேயே என்னையா நின்றுட்டுருக்கீங்க? யூனி, சாரா, குட்டியால் சீக்கிரம் வாங்க, 3 பேரும் உள்ளே வாங்க, எங்கள் வீட்டை சுற்றி காட்டுறேன். என்னடா வீட்டுக்குள்ளே வந்தவோடனே வீட்டில் செல்ஃப் இருக்கும் கேள்விப்பட்டிருக்கோம், வீடே செல்ஃபில் கட்டியிருக்க மாதிரி இருக்குது. என்ன யூனி, சோஃபியா மட்டும் வித்தியாசமான ஆள் இல்லை, அவங்க ஃபேமிலியாக ஒரு வித்தியாசமாக தான் இருக்குதுல்ல. யூனி கொஞ்சம் உள்ளே வந்து பாரேன். ஆமாம் சாரா, நீ சொல்கிற மாதிரி வீட்டில் செல்ஃப் இருக்கும். இது வீடே செல்ஃபாக கட்டியிருக்காங்க. வித்தியாசமான ஃபேமிலி தான் இவங்க. செம்ம. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஒரு மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுவும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களா, பின்னாடி செல்ஃபாக இருக்குது ரூமு. வித்தியாசமாக இருக்குது. சோஃபியாவே ஒரு வித்தியாசமான ஆள், பட் அவங்க ஃபேமிலியே ஒரு வித்தியாசமாக இருப்பாங்களாட்டக்க. குட்டியால் இங்கே உள்ளே வந்து பாரு, அவனுக்கு பிடிச்ச மாதிரி வீடு இருக்குது. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே மேலே கட்டுறதோ பாருங்க. இது ஒரு ரூமு, இது ஒரு ரூம்லாம் பக்கத்தில் கட்டுவாங்க. இவங்க பில்டிங் மாதிரி ஹைட்டாக கட்டியிருக்காங்க பாருங்களேன். இல்லை செமையாக இருக்குது. சரி விடுங்க, சோஃபியா ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுவா. சொல்லு சோஃபியா. வா, செம்மையாக இருக்குது சோஃபியாக்கா உங்கள் வீடு. நான் சொல்லலை, தமிழ் படம் மாரி வெளியில் கூரையாக இருக்குது, உள்ள பங்களாவாக இருக்குது. செம்ம க்ரியேட்டிவாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சோஃபியாக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். என் வீட்டை காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு செல்ஃபு. இது கீழே கிச்சன் இருக்கும். மேலே இருக்க செல்ஃபில் நாங்கள் படுத்து தூங்குவோம். அதுக்கு மேலே என் செல்ஃப் இருக்குது, அதுக்கு மேலே எங்கள் அண்ணன் செல்ஃப் இருக்குது. ஓகேவா சோஃபியாக்கா, நீங்களும் செல்ஃபுங்கிறீங்க, ரூம்னு தானே சொல்லணும். செம காமெடியாக இருக்குல்ல. இங்கே பாருங்களேன், கீழ் ஃபுல்லாக கிரவுண்ட் ஃப்ளோரில் கிச்சன் வச்சுருக்குறாங்க. ஆமாம் குட்டியால், நீங்கள் செல்ஃப்னு சொல்லணும், எனக்கு செல்ஃப்னு வருது. ரூமு கீழே கிச்சனு, மேலே நம்ம தூங்குறது, அதுக்கு மேலே என் ஸ்டடி ரூம் இருக்குது, அதுக்கு மேலே எங்கள் அண்ணனோட ரூம் இருக்குது. சோஃபியாக்கா, அண்ணன் இருக்காங்களா? ஐயோ, எனக்கு பயமாக இருக்கு, அவங்க பிடிச்சி கேள்வியாக கேட்பாங்க. குட்டியால் அண்ணன் அப்பா எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்க, நீ வா முதல்ல. யூனி, வீடு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. யூனியில் கீழேயே இவங்க கிச்சன் வச்சுருக்காங்க பாரு. அப்புறம் மேலே ஸ்டெப் தனித்தனியாக கட்டியிருக்காங்கல்ல, செம்ம சூப்பராக தான் இருக்குது. ஆமாம் சார், டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணியிருக்காங்க. சரி வா, நம்ம போயிட்டு பார்க்கலாம் என்னென்னன்ருக்கு. நல்ல வேளை அவங்க வீட்டில் வேறு யாரும் இல்லை, நம்மளை துணைக்கு தானே படுத்து சொல்லி கூப்பிட்டாங்க. சரி, நம்ம இன்னைக்கு நைட் ஸ்டே பண்ணிட்டு போயிடலாம். சரி உள்ள வா. யூனி, சாரா கேட்டிங்களா? இதுதான் கீழே பெட்டு. நான் இதோ பாரு, டெடி பியர் இருக்கு பாரு, இது படுத்து தூங்குறது. இது மேலே தான் என்னோட ரூமு, என்னோட ஸ்டடி ஹால். சாரா, பாத்தியா, இவளுக்கெல்லாம் ஸ்டடி ஹாலு. நம்மளாம் ரூம்லேயே எல்லாத்தையும் முடிச்சிடுவோம். இங்கே பாரு, அழகாக சேர்லாம் போட்டு லேப்டாப்லாம் வச்சு எல்லாமே ஸ்டடி பண்ணிட்டு இருக்காளாட்டக்க. சூப்பராக இருக்குல்ல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அழகாக பண்ணியிருக்காங்க. ஆமாம் யூனி, படிக்கிறாரோ இல்லையோ ஸ்டடி ரூம்னு தனியாக வாங்கி வச்சுட்டு இருக்கிறா. பரவாயில்லல, செம சூப்பராக தான் இருக்குது. அங்கே பாரு, ராட்டினெல்லாம் வச்சுருக்கேன். இந்த ராட்டினம் நம்மள்ட்டையும் இருக்குது தானே. குட்டியால் இங்கே பாரு அந்த ராட்டினத்தை. ராட்டினம் இதே மாதிரி தான் நானும் வச்சுருக்கேன்.
சுற்றி விட்டு அழகாக சுற்றும். இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக ராட்டினம் சுற்றுதில்ல, செம்மையாக இருக்குது. அங்கே பாருங்க ஒரு பொம்மை வச்சுருக்காங்க சோஃபியாக்கா, சூப்பராக இருக்குது. அப்படியே போனீங்கன்னா 2 சேர் என்ன மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்கலாம் புக்ஸ்லாம் நல்லா அழகாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் இவங்களும் ஐ லேப்டாப் தான் வச்சுருக்காங்க, ஆப்பிள் லேப்டாப்பு. சரி வாங்க போயிட்டு அந்த புக்கை பார்க்கலாமா? யோனி உட்காந்து ஃபீலே தெரியலல்ல, ஏதோ செல்ஃபில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது, காலை தொங்க போட்டுட்டு. இவன் எப்படி தான் இங்கே இருக்கிறான்னு தெரியல, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. சாரா நம்ம புதுசா வந்தனால நம்மளுக்கு டிஃப்ரெண்டா தெரியும், பட் அவளுக்கு அது தெரிஞ்சிக்காது இல்ல. யூனி சாரா சொல்லு மச்சி, வீடு எப்படி மச்சி இருக்கு? நான் சொன்னேன்ல எங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் அசந்து போவீங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொன்னேன்ல. குட்டியாளுக்கு பாரு ரொம்ப பிடிச்சிருக்காட்டுக்கு வீடு, சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கா. அங்கே பாருங்களா அவளை. சோஃபியாக்கா செம்மையாக இருக்குது சோஃபியாக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சோஃபியாக்கா. நம்ம இங்கேயே இருக்கலாம் போல இருக்குது. நிறையா விளையாட்டு ஜாமான் வச்சுருக்கீங்க. ஆமாம், இங்கே கலர் புக்குன்ட்டு இருக்குது. இந்த புக்கை நான் யூஸ் பண்ணட்டுமா சோஃபியாக்கா? காட்டுங்க சோஃபியாக்கா, நான் பார்க்குறேன் ப்ளீஸ், நான் எடுத்துக்கிறேன். குட்டியால் ஏன் கேட்டுட்ருக்க? உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ, என் ரூமில் உனக்கு எல்லாமே ஃப்ரீ, எது வேணுமோ எடுத்துக்கோ. சோஃபியாக்கா நான் அந்த கலர் புக் எடுத்து பார்க்குறேன். அது எடுத்து பாரு, அது புதுசா பழசான்னு தெரியல, பழைய கலர் புக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்லக்கா, நான் போய் பார்க்குறேன். 3 புக்கு இருக்கும், நீ எடுத்துட்டு வா. சோஃபியாக்கா ஓகேக்கா, 3 கலர் புக்கா? ஜாலி ஜாலி ஜாலி. அட ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 3 புக்கு இருக்குது. ஒரு கலர் புக்கு, காப்பி ஆஃப் கலர். இந்த புக்கில் என்னது? ஐயே என்ன இப்படி அடித்து வச்சுருக்கேன்? ஐயே இது என்ன காமெடியாக இருக்குது. ஓகே, டக்கு கொஞ்சம் தேவலாம். இது என்ன பட்டர்ஃப்ளை? யாரா நடுவில் கிறுக்கி வச்சுருக்கா? ஐயே ஃபிஷ் என்ன இப்படி அடித்து வச்சுருக்காங்க? ஒரே ஒஸ்ட்டாக அடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த புக் என்ன? டாட் டு டாட்னா ஓகே ஜாயின் பண்ணுறதா? இங்கே பாருங்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது என்னது? ஆமாம் வரைஞ்சிருக்காங்க. ஆமாம், யார் நடுவில் கிறுக்கி விட்ருக்காங்க? ஐயோ இந்த புக்கும் ஃபுல்லாகிடுச்சு. எல்லா புக்கையும் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ கடைசி புக்கு இருக்குது. இது என்னது? மேஜிக் பேடா? பேர்ட்ஸ்லாம் இருக்குது. இது என்னதுன்னு தெரியலையே. ஓகே பென்சில் அப்படியே வந்து ரப் பண்ணனா அது ஒரு பேர்டு தெரியும், அதுதானே? நானும் இது புக் ஃபேரில் வாங்கினேன் ஒரு வாட்டி. ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல் பேர்ட்ஸாக இருக்குது. சூப்பர், எல்லாமே அடித்து வச்சிட்டீங்க, எனக்கு ஒன்றுமே இல்லை. சோஃபியாக்கா எல்லாமே நீங்களே பண்ணி வச்சுட்டீங்க, கலர்லாம் மாற்றி கிறுக்கி புக்கு 3 புக்குமே கிறுக்கி வச்சுருக்கீங்க. குட்டியால் அது நான் இல்லை, பக்கத்து வீட்டில் ஒரு பையன் வருவான், அவன் தான் கிறுக்கி பிரிப்பான், அவன் தான் அந்த புக்கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். அந்த பையன் கிறுக்கி இருக்கானா? அதான் நான் பார்த்தேன், கிறுக்கி இருக்குது எல்லா புக்கும்ன்ட்டு. சரி குட்டியாரு, உன்ட்ட ஒன்று சொல்லிட்டா, நம்ம மேலே எங்கள் அண்ணன் ரூம் இருக்குது, அங்கே போய் பார்க்கலாமா? அவன் நிறையா புக்ஸு கேம்ஸு நிறையா வச்சுருப்பான். வா சோஃபியாக்கா, அண்ணன் தான் இல்லைல்ல, சரி வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவங்க அண்ணன் நிறைய அழகாக வச்சுருப்பாங்க. வாங்க அண்ணன் ரூமுக்கு போகலாம். ஜாலி போகலாமா? இருங்க ஒரு நிமிஷம், எங்கள் அக்காவை கேட்குறேன். சாரா, நம்ம மேல் ரூமுக்கு போய் பார்த்துட்டு வரலாமா? யூனி அக்கா வாங்கக்கா ப்ளீஸ்க்கா. சோஃபியாக்கா நீங்கள் வாங்க, நம்ம ஃபஸ்ட்டு போனோன்னா அவங்க பின்னாடியே வந்துடுவாங்க. சாரா, அண்ணன் வேற இல்லை, நம்ம ரூமில் போய் பார்க்கலாமாடி? ஏதாவது தப்பாக நினச்சிக்க மாட்டாங்கல்ல? இவ வேற வந்து கூட்டுட்டு போகிறா. போகலாம் யூனி, உங்கள் அண்ணன் நிறைய டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்கல்ல, ஒரு வித்தியாசமான ஆள் எல்லாம். சரிவா நம்ம போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எங்கள் அண்ணன் ரூமை காட்டுறேன். அவன் ஆள் இல்லை, அதனால் இப்போ போய் பார்க்கலாம் ஃப்ரீயாக. இதான்ப்பா எங்கள் அண்ணன் ரூமு, பாருங்கள் எப்படி இறச்சி போட்டு கலைச்சி வச்சு போயிருக்கான். அவன் குப்பையாக வச்சுருப்பான், கேட்டால் என் ரூம் குப்பையாக இருக்குன்னு என்ன நக்கல் பண்ணுவான். குட்டியாலு வா. அப்பா ஐயோ சாமி, அப்பா ஏஞ்சி. யூனி அக்கா, சாரி சோஃபியா அக்கா, எப்படிக்கா நீங்கள் இப்படி மேலே ஏறி வரீங்க? என்னால் ஏறவே முடியல. இதான் அண்ணன் ரூமா? ஆமாம் குட்டியால், நாங்களாம் கயிறு வச்சுருக்கோம், கயிறில் மேலே ஏறி வருவேன் நான். எங்கள் அண்ணன்லாம் வந்து அப்படியே என் ரூமுக்கு அப்படியே ஜம்ப் பண்ணிவிடுவான், படிக்கட்டே யூஸ் பண்ண மாட்டோம். என்ன சோஃபியா அக்கா, கில்லி படம் விஜய் மாதிரி பேசுகிறீங்க, கயிறில் வருவீங்கன்ட்டு? அப்பாடா, ஒரு வழியா இவங்க அண்ணன் ரூமுக்கு வந்துட்டோம் சாரா. இங்கே பாரு, இவங்க அண்ணன் ரூம் எவ்வளோ குப்பையாக போட்டு இறச்சி போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஐயோ, ஆனால் ரூம் சின்னதாக தான் இருக்குது 2 பேர்த்துக்குமே.
சாரா நான் சொல்லில்ல, இவன் நெறைய வச்சிருக்கிறான். கேட்டா ஒண்ணுமே தரமாட்டான்னு நான் சொன்னேன்ல. இதோ பாரு அவ ரூம்ல எவ்ளோ பென்சிலு, கலர்ஸு, யூனிகார்ன்லாம் இவன் வச்சிருக்கான். இவனுக்கு எதுக்கு யூனிகார்னு? இங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இவனுக்கு எதுக்கு யூனிகார்ன்? இத தர மாட்டேங்கிறான் எனக்கு. அடம் புடிச்சு தெனைக்கும் சண்ட போடுவேன். எனக்கு ஒண்ணு தந்தான், அது நான் உடைஞ்சிருச்சு. இவன் பாரு புதுசாவே வச்சிருக்கான். ஏய் சோஃபியா அக்கா, ஆமாக்கா. செம்மையா இருக்கு. ஓகே. இத எடுத்து ஓப்பன் பண்ணி வாவ்! புசு புசு யூனிகார்ன் பென்னு செம்மையா இருக்குக்கா. மல்டி கலர்ஸ் பென்னு. இங்க பாருங்க கலர் கலரா இருக்கு. ரெட்டு, பிளாக்கு, கிரீனு, ஆரஞ்சு, பர்பிள்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க யூனிகார்ன் அழகா செம்மையா இருக்குல்ல. ஓகே இது எழுதி பார்க்கலாம். இங்க பாருங்க புசு புசு புசுன்ட்டு இருக்கு. ஓகே கிரீன் கிரீன் வருது. ஆரஞ்சு இருக்கு. ரெட் இருக்கு. அப்புறம் திருப்பி பார்த்தா பர்பிள் இருக்கு. நடுவில் பிளாக் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்கு. ஓகே நம்ம எழுதி பார்க்கலாமா? சோஃபியாக்கா எங்கே புக்கு கீழே இருக்குதா? இருங்க கீழே போய் ஒரு நோட் எடுத்துகிட்டு வரேன். இந்த நோட்டு வேணாம். ஓகே இந்த நோட் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த பிளாக்கை கிறுக்கி பார்க்கலாம். வாவ் அழகாக தான் பிளாக் இருந்தது. அடுத்தது இந்த க்ரீனு. வாவ் அழகாக தான் க்ரீனு தெரியுது. அடுத்தது என்ன கலர் யூஸ் பண்ணலாம்? ஓகே ஆரஞ்சு கிறுக்கி பார்க்கலாம். ஆமாப்பா ஆரஞ்சு தெரியுது. அடுத்து இந்த பர்பிள் பண்ணி பார்க்கலாமா? எங்கே மேலே? வாவ் பர்பிள் தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இருங்க. ஐயோ கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. இருங்க நான் கிட்ட ஐயோ கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. வந்துச்சு. ஐயோ ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ தெரியுதா உங்களுக்கு? இருங்க கரண்ட் வரும் காட்டுறேன். சரி நம்ம இந்த பென்னை வச்சிடலாம். யூனிகார்ன் பென், மல்டி கலர் பென் நல்லா இருக்குது. இது என் மைண்டில் ஏற்றிக்கிறேன் வாங்குறதுக்கு. ஓகே அண்ணன் திட்டுவார். ஓகே இதை வச்சிடலாம். அடுத்தது இங்கே பாருங்கப்பா டிப் கலர் பென்சில் கலர் கலராக இருக்கும்ல. எப்படி எல்லாத்தையும் பிச்சு போட்டு வச்சிருக்கிறாரு 3 சிரிப்பாக இருக்குது. அடுத்தது இது என்ன? இது என்னது? ஒயிட் அண்ட் பிங்க் கலரில் ஒன்று பெருசாக பால் மாதிரி இருக்குது. பால் கூட இல்லை. டேப்லெட் மாதிரி இருக்குப்பா. இங்கே பாருங்க இதில் பார்பி மாதிரி எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. செம்மையாக இருக்குல்ல. இதில் என்ன இருக்குன்னு தெரியல. இருங்க இது கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது என்னது? கைட்டமில்ல. இங்கே பாருங்க மாத்திரை நினச்சோம் பென்னு செம்மையாக இருக்கு. வாவ் சூப்பராக இருக்கு. உள்ளே ஓடி போச்சு. வந்துருச்சு டைம். வந்துருச்சு. மாத்திரை பெண்ணா செம்மையாக இருக்குது. வித்தியாசமாக இருக்குது. இங்கே பாருங்களேன். அப்படியே இப்படி ப்ரெஸ் பண்ண அப்படியே உள்ளே போயிடும். அப்புறம் அப்படியே இந்த கேப் வச்சு மூடிடலாம். பெரிய சைஸ் மாத்திரை மாதிரி இருக்குல்ல. அழகாக நம்ம பாக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம் மாட்டேக்க பேங்க்குக்கெல்லாம். செம்மையாக இருக்குப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோஃபியாக்கா செம்மையாக இருக்குது. உங்கள் அண்ணன் அழகாக வாங்கி வச்சுருக்காங்க. செம்மையாக தான் இருக்குது குட்டியால். சரி சோஃபியா தூக்கம் வருது சோஃபியா. வா சோஃபியா. லைட் வேற போட்டு கண்ணெல்லாம் கூசுது சோஃபியா. டயர்டாக இருக்கு. வா காலைல பார்த்துக்கலாம். குட்டியால் வா டைம் ஆச்சு வா தூங்கலாம். சரி யூனி. ஆமாம் யூனி டைம் ரொம்ப ஆச்சு. சரி வா நம்ம தூங்கலாம். நேரம் போனதே தெரியல. யூனி நம்ம இங்கே மேலே பார்த்துக்கலாம். மேலே நீங்கள் 2 பேரும் நீயும் சாராவும் இது மேலே படுத்துக்கோ. அதுக்கு மேலே ஒரு காட்டு இருக்குது. அதில் நானும் குட்டியாலும் படுத்துக்கிறோம். சரியா? ஐசா ஜாலி நான் சோஃபியாக்கா கூட 3வது மாடியா 4வது மாடியா 5வது மாடியில் தூங்க போகிறோமே. ஐசா ஜாலி. சாரா இதுதான் சாரா. இங்கே நீனு நானும் வந்து படுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே யூனி நீ போய் படு. நெக்ஸ்ட் நான் வந்து படுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. நானும் தூங்க போகிறேன். எனக்கும் செம தூக்கமாக வருது. யூனி நான் உனக்கு அந்தாண்ட படுத்துக்கிறேன். ஓகேவா? மச்சி 2 பேரும் படுத்துட்டீங்களா? இந்தாங்கடி தலகாணி எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு தலகாணி தான் இருக்குது. 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கோங்க. ஓகேவா? யூனி தலை வலிக்குது. நின்று இந்தா படுத்துக்கோ தலகாணி வச்சுக்கிட்டு. சோஃபியாக்கா அவங்க 2 பேரும் படுத்துட்டாங்க. சோஃபியாக்கா வாங்க. சரி வா குட்டியால். டைம் ரொம்ப ஆச்சு. 2 பேரும் படுத்துட்டாங்களா? நம்மளும் படுத்துக்கலாம். ஓகேவா? இரு நான் ஃபஸ்ட்டு படுக்கிறேன். அப்புறம் நீ வந்து பின்னாடி படு. சீக்கிரமாக வந்து படு குட்டியால். டைம் ஆயிடுச்சு. இரு அவங்க 2 பேரும் படுத்துட்டாங்களா? நான் எட்டி பார்க்கலாம். யூனி அக்கா படுத்துட்டாங்க. சாரா என்ன கண்ணை மூடி தூங்குற மாதிரி நடிக்கிறியா? சாரா ஐயையோ 2 பேரும் உண்மையானுமே தான் தூங்குறாங்களாட்டக்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ குட் நைட். நானும் படுத்து தூங்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் சாரா. நான் தூங்குற மாரி ஆக்ட் பண்ணிட்டேன். நம்பிட்டாளாட்டுக்க. யூனி உண்மையாலுமே படுத்து நல்லா தூங்கிட்டா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தென் நாங்க நியூ சேனல், எங்களுக்கு உங்க சப்போர்ட் முக்கியம். தேங்க் யூ. பாய்.